வேள்வி காக்கும் ராமன் முனிவரிடம் அரக்கர் வருகையைப் பற்றி வினவுதல். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் விஸ்வாமித்திர மாமுனிவரின் யாகத்தை கண்ணிமை காப்பது போல சற்றும் பிசகாமல் இடைவிடாமல் ராமபிரானும் இலக்குவனும் எப்படி அரும்பாடுபட்டு காத்து நின்றார்கள் என்பதை கம்பர் மிக அழகாக எடுத்துரைத்தார். அந்த அரிய வேள்வியும் தங்கு தடையின்றி சில நாட்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. அரக்கர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்ததே, அவர்கள் இன்னும் வரவில்லையே, யாகம் இன்னும் பூரணமாகவில்லையே. ஒரு போர் வீரனின் உள்ளத்தில் எழும் இயல்பான ஆர்வம் ராமனுக்கும் எழுந்தது. காத்தனர் திரிகின்ற காளை வீரரில் மூத்தவன் முழுது உணர்முனியை முன்னி, நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் ஏத்தருங்குணத்தினாய் வருவது என்று என்றான். காத்தனர் திரிகின்ற காளை வீரரில் 6 நாட்களாய். ஆம் நண்பர்களே, முற்றுப்பெறா கடமை ஒன்று காத்திருப்பதை உணர்ந்த இளங்காளைகள் போல கம்பீரமான ராமனும் இலக்குவனும் யாகசாலையை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு போர் வீரனின் தீர்க்கமும் கடமை உணர்வும் பளிச்சென்று தெரிந்தது. கூரிய பார்வை, விழித்த கண்கள், எந்த ஒரு சிறு அசைவையும் எந்த ஒரு கபடத்தனமான வருகையையும் எக்கணமும் எதிர்கொள்ள தயாராக அவர்கள் திரிந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பலம் பொருந்திய காளை போன்ற வீரர்கள் அந்த வேள்வி பூமியை தங்கள் அரணுக்குள் வைத்திருந்தார்கள். மூத்தவன் முழுது உணர் முனியை முன்னி அந்த காளை வீரர்களில் மூத்தவனான வீரஸ்ரீ ராமபிரான் மெல்ல நடந்து எல்லாவற்றையும் அறிந்த ஞானத்தின் சிகரமாய் நிற்கும் விஸ்வாமித்திர மாமுனிவரை அணுகினார். அந்த அசைவில் ஒரு பணிவும் அதே சமயம் ஒரு வீரனின் தெளிந்த அறிவும் கலந்திருந்தன. யாகத்தின் புனித தீயின் முன் அமர்ந்திருக்கும் முனிவரை தன் கடமையுணர்வின் மெல்லிய கேள்வியுடன் அணுகினான் ராமன். நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர். கம்பர் இங்கு ராமனின் மனநிலையை சித்தரிக்கிறார். முனிவரே, தாங்கள்தான் சொன்னீர்களே, தீய செயல்களை செய்யும் அரக்கர்கள் வருவார்கள் என்று. அந்த தீயவர்கள், அந்த அரக்கர்கள். ராமனின் குரலில் ஒரு சிறு எதிர்பார்ப்பு. தான் காவல் காக்கும் பணியில் இருக்கும்போது தான் அழிக்க வேண்டிய தீய சக்தி இன்னும் வராதது குறித்த ஒரு மெல்லிய ஐயம். தருங்குணத்தினாய் வருவது என்றான். புகழ்வதற்கு அரிய நற்குணங்களையுடையவரே என்று விஸ்வாமித்திரரை வணங்கி போற்றிய ராமன் தெளிந்த குரலில் கேட்டான். அவர்கள் வருவதுதான் எப்போது? தன் கடமையை செவ்வனே ஆற்றத் துடித்து நிற்கும் ஒரு போர் வீரனின் ஆர்வம் இது. யாகம் முடியும் தருவாயில் இருக்கிறதே, இன்னும் அவர்கள் ஏன் வரவில்லை? எனது வீரத்திற்கான தருணம் எப்போது வரும் என்பது போன்ற ஒரு கேள்வி. ராமனின் இந்த கேள்வியில் வீரத்தின் நிதானமும் தர்மத்தை நிலைநாட்டும் அசைக்க முடியாத உறுதியும் ஒருங்கே ஒலித்தன. நண்பர்களே, ராமனின் இந்த கேள்வி அந்த வீரகுமரனின் உள்ளத்தில் கனன்று கொண்டிருக்கும் தீய சக்திகளை அழிக்கும் வேட்கையை நமக்கு உணர்த்துகிறது. முனிவர் என்ன பதில் சொல்லப் போகிறார்? அரக்கர்கள் வருவார்களா? அந்த கணம் எப்போது? காத்திருப்போம் நண்பர்களே. அடுத்த பாடலில் கம்பர் சொல்லும் காட்சிக்காக.